I am a guided channel. டிஎன்பிசி குரூப் 4 ஹால் டிக்கெட் டவுன்லோட் லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. எப்படி டவுன்லோட் பண்ணுறது, என்ன வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இதற்கான எக்ஸாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஜூன் 9th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங் வந்து 8:30 வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி, உங்களுடைய நியர் 30 கிலோமீட்டர் வந்து நியர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். 30 to 20 கிலோமீட்டருக்குள்ள வந்து குரூப் 4. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன். இதற்கான லாங் டைமாக வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 2-3 வருஷம் படிப்பீங்க, ஒரு சில பேர் 1 இயராக வந்து படிச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் 6 மந்த்தாக படிச்சிருப்பீங்க. டைம் பாஸுக்கு படிக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய ஃபஸ்ட்டு முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம் வந்து ஜூன் 9 நடக்கும்போது நல்லா பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள். என்கிட்ட வந்து ஐடி இல்லை, பட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் வந்து சொல்கிறேன். எப்படின்னு வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து விட்டுருக்காங்க ஹால் டிக்கெட்டுக்கான, டிஎன்பிசி government.in அல்லது அந்த இதில் உங்களுக்கு வரல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்.in அந்த 2 வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து க்ரோம் வந்து போய்க்குங்க. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் பேசிஸ் ஆல்ரெடி வந்து தெரியும். ஸோ வந்து எக்ஸாம் அது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக வந்து தெரியும். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து ஹிஸ்ட்ரி வந்து போகும். க்ரோமில் வந்து போய்க்குங்க. க்ரோமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க டிஎன்பிஎஸ்சி group.in அதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து லோகோவோட ஃபஸ்ட்டு வந்து வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வந்து வரும். இந்த மாதிரி பில்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து எக்ஸாம் டேஷ்போர்டு அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேறு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்கும். அதில் வந்து ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லிடும். அதை நீங்கள் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு வந்து போகும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுடைய இதை கேட்கும். நீங்கள் வந்து பழைய அறிக்கைகளா இல்லை இதர இதா அப்படின்னு சொல்லி அதில் வந்து பழைய அறிக்கை அப்படின்னு வந்து விண்ணப்பிக்க நிரந்தர விவரங்கள் அதில் கொடுத்தா ஏற்கனவே உள்ளீடு அப்படின்னு சொல்லி வந்து அதில் கொடுத்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து உங்களுடைய அந்த ஐடியை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பயனர் குறியீடு கடவுள் சொல்ல வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இதில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து டைப் பண்ணிடுங்க, எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு உள்ளே வந்து போய்க்குங்க. உங்கள் ஐடிக்குள்ளே போயிட்டா இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் இது பண்ணியிருந்தேன். இதில் நான் வந்து அப்ளிகேஷன் போடாதனால இந்த ஐடியில் வந்து வரல. இதில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து ஹால் டிக்கெட்னு சொல்லி இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போனோடனே உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டோடனே கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து இதாயிரும். கரண்ட் அப்ளிகேஷன் அப்படி உங்களை ஐடி தெரில அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அதில் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த இதில் வந்து காலத்தில் வந்து காட்டுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஐடி நம்பர் வந்து அதில் போட்டு நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் வந்து உள்ளேக்கு போயிடும். அதுக்கப்புறம் உள்ளேக்கு போனோடனே நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து இது பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரிவெண்ட் டைமிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 8:30 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அப்டேட்டேஷனுக்கான தான். என்கிட்ட வந்து ஐடி இல்லாதனால தான் உங்களுக்கு வந்து டெமோவாக வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் இந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா ஒரு சில நேரம் வந்து சர்வர் இஷ்யூஸ்னால் வந்து டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால தான் வந்து சொல்கிறேன். எல்லோரும் வந்து கடுமையாக வந்து இந்த எக்ஸாமுக்காண்டி டே அண்ட் நைட்டாக வந்து இது பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். ரிவிஷன் எல்லாம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும். நல்ல சக்ஸஸ் ரேட் வந்து நமக்கான வந்து இடத்த நீங்கள் தான் வந்து உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா ஒரு எஃபிஷியன்சியாக வந்து ஒர்க் பண்ணி ஒரு வேக்கன்சியை வந்து நீங்கள் வந்து டெர்மினேட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரே எக்ஸாம் தான், 2-3 லெவலில் வந்து எக்ஸாம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து 2-3 லெவல் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. டிஎன்பிசி குரூப் 4 பொறுத்தவரை ஒரு எக்ஸாம் தான். 1 வருஷம் நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்கன்னா லைஃப் லாங் செட்டில். அதனால தான் வந்து சொல்கிறேன், 9 நாளில் வந்து புதுசாக எதுவும் வந்து நீங்கள் வந்து படிக்க வேணாம். படித்ததே வந்து ரிவிஷன் பண்ணி பாருங்கள். குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதுசாக எதுவும் வந்து படிக்காதீங்க. படித்ததை வந்து ரிவிஷன் 9 டேஸில் வந்து பாருங்கள். 6 to 10 வந்து வர புக்கு நல்லா கிளியராக வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க.
நல்லா முயற்சி பண்ணி நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கான ஒரு சூட்டபுளான ஒரு ஜாப்பை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்து நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணால் நீங்கள் வந்து ஜாப்பை சூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்கோர் பண்ணலாம் ஜாப் வந்து உங்களை சூஸ் பண்ணும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன். இந்த 9 டேஸில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை, இந்த 9 டேஸ் வந்து பொறுமையாக இருந்து நல்ல ஒரு ரீசனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கடா இது பண்ண போகிறோம்? டைம் பாஸுக்கு எழுத வரவங்க இருப்பாங்க. இப்போ 20 லட்சம் பேர்த்தில் வந்து எழுத வரவங்க 15 லட்சம் பேர் இருப்பாங்க. மீதி அந்த 10 லட்சம் பேரில் 6,000 தான் படித்தவங்க 5 லட்சம் பேர். நல்லா படித்தவங்க ஒரு 5 lakhs இருப்பாங்க. அதில் 100% படித்தவங்க எப்படி பார்த்தாலும் வந்து கொஸ்டின்ஸ் வந்து 180 அந்த மாதிரி மேலே அடித்தா தான் வந்து உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ.